தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எதையெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை நேசிக்கிறவர்கள் அவரை மகிமைப்படுத்துவார்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள், அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானம் பண்ணோம். இன்றைக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பார்கள், வாஞ்சிப்பார்கள், ஒரு வைராக்கியமாய் அவர்கள் செயல்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தேவ ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பார்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அப்போ அவர் ராஜ்யம் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யம் வருவதற்காக ஜெபிக்க சொன்னார். ஏன் அப்படி ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார்? அவருடைய ராஜ்யம் இன்னும் வரலை அப்படிங்கிறது தான் அது குறிப்பிடுகிறதா இருக்கிறது. அப்போ அவருடைய ராஜ்யம் வருவதற்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இப்போது இருக்கிற ராஜ்யமெல்லாம் மனித ராஜ்யமும் சாத்தானுடைய ராஜ்யமும் தான் என்ன பண்ணுது? இந்த உலகத்தில் காணப்படுகிறதா இருக்கிறது. அப்போ நம்ம இருக்கிற ஏரியா, இந்த எல்லைக்குள்ள தேவ ராஜ்யம் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் தான் என்ன பண்ணணும்? அந்த ராஜ்யத்துக்காக ஜெபிக்கணும். ஒரு வைராக்கியத்தோடு நம்ம ஜெபிக்கணும், செயல்படணும். அப்போ தேவ ராஜ்யம் இந்த எல்லை எங்கிலும் அதுதான் ஆளுகை செய்யணும். ஆனால் இன்னைக்கு தேவராஜ்ய ஆளுகையை விட்டுட்டு சாத்தானுடைய ஆளுகை இந்த இடத்துல காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். வானம் பூமி முழு அண்ட சராசரத்தை உருவாக்கிய தேவன் அவர் இந்த பூமியை ஆளுகை செய்யணும், நம்ம இருக்கிற எல்லையை ஆளுகை செய்யணும். வானம் பூமி முழுவதும் இன்னைக்கு தேவ ஆளுகைக்கு கீழாக இல்லாமல் பிசாசு அவனுடைய சுயத்தினாலே ஆளுகை செய்யப்பட்டு அவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணிட்டு இருக்குது? இங்கே ஆளுகை செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. அவனுடைய ராஜ்யத்தினால இந்த உலகம் நடந்து கொண்டு இருக்கிறது போல இருக்குது. நான் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் அப்படின்னு சொன்னால் நல்ல தேவ ராஜ்யம் வரணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கக்கூடியவர்களாய் நம்ம காணப்படணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 2 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக நம்ம சுயத்தை ஒழித்து கட்ட வேண்டும். தேவ ராஜ்யம் நம்முடைய எல்லையில் வருவதற்கு முதலாவதாக நம்முடைய சுயத்தை ஒழித்து விட வேண்டும். இந்த சுயம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பிசாசு லூசிஃபர் இடத்திலிருந்து வந்தது. பாருங்க, அவன் என்ன செய்தான்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய அவன் சுயத்துக்குள்ளே போய் தேவனை அன்பு கூறாதபடிக்கு அந்த சுய இச்சையினாலே தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு சுயத்துக்குள்ளே அவன் வந்தான். அந்த சுயத்தை தான் ஆதாம் மேவாளுக்குள்ளே என்ன பண்ணான்? பிசாசு கொடுத்தான். அப்போ அந்த சுயம்தான் இன்றைக்கு நமக்குள்ளே என்ன பண்ணுது? அது ஆளுகை செய்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த சுயத்தை நம்ம ஒழிக்க வேண்டும். அப்போ ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. போதும், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ சுயத்தை நம்ம ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் முதலாவதாக நம்ம செய்ய வேண்டிய காரியம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கிறேன். எங்க அறையப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த ஸ்டேஜுக்குள்ள நம்ம வந்துடணும். அந்த கட்டத்துக்குள்ள நம்ம வரணும். இனி நான் கிடையாது. அப்ப நான் என்கிறது என்னது? சுயம். இனி நான் அல்ல அப்படின்னு சொன்னா இயேசுவுடைய ராஜ்யம் என்னை ஆளுகை செய்யணும், தேவ ராஜ்யம்தான் என்னை ஆளுகை செய்யணும், தேவன் தான் என்னை ஆளுகை செய்யணும் அப்படிங்கிற அந்த தேவ ராஜ்யத்தினுடைய அந்த எல்லைக்குள்ளே நம்ம வருகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம சுயம் ஒழிக்கப்படணும். அதுக்கு என்ன செய்யணும்? முதலாவதா நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். சுயம் நமக்குள்ளே வரும்போது நான் செய்வேன், என் இஷ்டம் போல் நடப்பேன் அப்படின்ற காரியங்களெல்லாம் நமக்குள்ளே வரும்போது நம்ம சொல்லணும், நான் சிலுவையில் என்னைக்கும் என்ன பண்ணிட்டேன்? இயேசுவோடு கூட அறையப்பட்டு விட்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ சிலுவையிலே அறையப்பட்டவர்களாய் நம்ம காணப்படும் போது சுயம் ஒரு நாள் நமக்குள்ளே என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய முடியாது. 2ஆவதாக லூக்கா 9ஆம் அதிகாரம் 23, 24வது வசனங்களை நம்ம வாசிப்போம். லூக்கா
9ஆம் அதிகாரம் 23, 24. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான் அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்ற. அப்ப ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் சுமக்க வேண்டும். சரிங்களா? அனுதினமும் என்ன பண்ணணும்? சுமக்க வேண்டும். அப்ப சிலுவை சுமக்கிறதுனா என்னது? நம்ம சுயத்தை சாகடித்து கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? ஏன்னா நமக்கு ஆசை வரும், நமக்கு பேராசை வரும், பெருமை வரும், ஏன்னா வீணான எண்ணங்கள் வரும், பாவ இச்சைகள் வரும். எல்லாமே இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறதுனால வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அவைகளை எல்லாம் சாகடிக்க வேண்டும். எதற்காக? கிறிஸ்துவின் ஜீவனுக்குள்ளே வாழ்வதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அப்படின்னு சொன்னா தன்னைத்தானே வெறுத்து அவரவர் சிலுவையை அவரவர் அனுதினமும் என்ன பண்ணணும்? சுமக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறேன். அப்பா இதெல்லாம் நாம் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லி சுயத்திலேயே வாழ்ந்து அந்த ஜீவனுக்குள்ளே போகிறவர்கள் இயேசுவின் ஜீவனை இழந்துருவாங்க. புரியுதுங்களா? ஆனால் இயேசுவின் ஜீவனுக்குள்ளே வாழ விரும்பினோமானால் நம்மளை நாமளே வெறுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளை நாமளே வெறுக்கிறதுன்னு என்ன? நம்ம நல்லா இருக்கக்கூடாதுங்கிறது அல்ல, வேண்டாத பாட்டு பாடணும், வேண்டாத பலவீனங்கள் அனுதினமும் நம்மை சூழ்ந்து கொள்கிறது, வேண்டாத எண்ணங்கள் அனுதினமும் நமக்குள்ள வருகிறது. ஆனால் அந்த எண்ணங்கள் சுயங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஜீவனுக்குள்ள நம்ம வரும்போது தான் நமக்குள்ள தேவ ராஜ்யம் வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்முடைய சுயத்தை சாகடிக்க வேண்டும். சுயமாக நம்ம எதுவும் செய்யக்கூடாது. கிறிஸ்து சுயமா எதுவும் செய்யல, பிதா சொன்னது எதுவோ அதையே நான் செய்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். இப்ப தேவ ராஜ்யத்தை இயேசு கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்ப இன்றைக்கு நம்முடைய சுய வாழ்வில் நம்ம வாழாம தேவ ராஜ்யம் வருவதற்காக நம்ம வாழும்போது அந்த ராஜ்யத்தினுடைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, கர்த்தர் நாம மகிமைப்பட. அப்ப முதலாவதாக நம்ம சுயத்தை என்ன பண்ணணும்? சாகடிக்கணும். சுயத்தை சாகடிக்க 2 காரியங்கள் கலாத்தியர் 2:20 வாசித்தோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். 2வதா பார்த்தோம், அனுதினமும் ஏன்னா அவரவர் சிலுவை என்ன பண்ணணும்? இயேசுவை பின்பற்றி போக விரும்பினால் அவரவருடைய சிலுவைகளை என்ன பண்ணணும்? அனுதினமும் சுமந்து அவரை பின்பற்றணும். அப்படி பின்பற்றி போகும்போது அந்த தன் ஜீவனை ரட்சிக்க விரும்பாதபடிக்கு இயேசுவே எனக்குள்ள இருக்கணும், அவருடைய ஜீவன் தான் எனக்குள்ள இருக்கணும்னு சொல்லி அவரை பின்பற்றி போகும்போது மெய்யாகவே தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வருகிறதா இருக்கிறது. அந்த தேவ ராஜ்யம் நம்மை சுற்றியுள்ள இருக்கிற பகுதிகளை அது ஆளுகை செய்யக்கூடியதா இருக்கிறது. 2வதாக நம்ம தேவ ராஜ்யம் வரணும்னு சொன்னா பிசாசின் ஆளுகை நிரம்பி இருக்கிற, ஏன்னா மனிதருக்குள்ள இருக்கிற அந்த பிசாசை துரத்தணும். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவிகளை துரத்தும் போது தேவராஜ்யம் வருகிறதா இருக்கிறது. மத்தேயு 12:28 ஏசப்பா சொல்றாங்க, மத்தேயு 12:28, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்ப நம்முடைய பொறுப்பு என்ன? பிசாசை துரத்துறதுக்கு நம்முடைய பொறுப்பு என்ன? பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா போய் சாத்தான போய் பிசாசை போய் போன்னு சொன்னா போகாது. ஆனா பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி போய் ஒன்றுமே சொல்லாத போதே அந்த ஆவிகள் என்ன பண்ணும்? அது ஓடக்கூடியதாக இருக்கு. அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? நிறைந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தில் நம்ம கடந்து போகணும். அடுத்ததாக இந்த பகுதியில் உள்ள எல்லா அசுத்த ஆவிகளை துரத்திக்கிட்டே இருக்கணும். அது இந்த எல்லையை விட்டு ஓடு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? துரத்தி கொண்டே இருக்கணும். இந்த 40 நாட்கள் வருகிறோம், இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்கிறோம், அப்படி துரத்தி ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் போதும்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும், ஏன்னா ஒவ்வொரு நேரங்களிலும் என்ன பண்ணணும்? சத்ருவின் கிரியைகள், அவன் கொண்டு வருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? துரத்தி நம்ம கட்டளையிட்டு கொண்டே இருக்க வேண்டும்.
அடுத்தது ஜனங்களை மனம் திரும்புவதற்குள்ளாக நடத்தணும். அப்போ அப்படி நடத்தினா தான் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்போ மனம் திரும்ப பண்ணணும், சரிங்களா? மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்தணும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தான் இன்றைக்கு நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். மனம் திரும்புதல் வேற, பாவ மன்னிப்பு வேற, சரிங்களா? அப்போ மனம் திரும்புதலுக்குள்ளாக நம்ம நடத்தணும். மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று தேவன் மத்தேயு 4:17 வாசிக்கும் போது, அப்படி மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்தும் போது தான் என்ன வருதான்? தேவ ராஜ்யம் வருகிறது. அல்லேலூயா! தேவ ராஜ்யம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்றார். அல்லேலூயா! அப்ப யோவான் ஸ்நானகன் கூட சொல்லும்போது என்ன சொல்றாரு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா 2 காரியங்களை நம்ம செய்யணும். சுயத்தை நம்ம ஒழித்து கட்ட வேண்டும். 2வதாக மனிதனுக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளை நம்ம என்ன பண்ணணும்? துரத்த வேண்டும். இது 2ஐயும் செய்யும்போது மெய்யாகவே தேவராஜ்யம் நம்ம இருக்கிற ஊரில், நம்ம நாட்டில், நம்ம தேசத்தில் அது செயல்படுகிறத இவ்வளவு நம்ம குடும்பத்துக்குள்ள தேவராஜ்யம் செயல்படுகிறத நம்ம பார்க்க முடியும்.